Hi viewers, welcome back to Vetti channel. இன்றைய ஸ்பெஷல் வத்த குழம்பு. சுவையான வத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு, புளி, தக்காளி. நான் இன்னைக்கு 3 வகையான வத்தல் எடுத்திருக்கேன். சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி, சின்ன துண்டு, வெல்லம், மாங்காய் வத்தல், கருவேப்பிலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா வத்தல் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாங்காய் வத்தலை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு வெந்தயம். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வேகணுங்க. இந்த ஆயிலே நல்லா பூண்டு வேகணும். நல்லா இப்படி மாதிரி கிண்டி விட்டுருங்க. பூண்டு நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தலை ஆட் பண்ணிவிடுவோம். சுண்டைக்காய் வத்தல் நல்லா சளி இருமலுக்கெல்லாம் நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு மணத்தக்காளி வத்தல். இது புண்ணு, வயிற்றில் உள்ள புண்ணு, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுவும் நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடுவோம். வத்த குழம்புக்கு எப்போதும் புளி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா வெந்துட்டுருக்கு. வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போவே நம்ம குழம்புக்கு தேவையான புளி தண்ணி விட்டு நல்லா சேர்த்து எல்லாமே நல்லா கொதிக்கிற பதத்துக்கு நல்லா தண்ணி சேர்த்து வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா கூட அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செப்பரேட்டாக வச்சுருக்கிறதுனால நான் தனித்தனியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இதுக்கு வத்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் தூக்கில் தான் இருக்கணும். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இருக்கட்டும், விட்டுருங்க. நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. கார குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம வெல்லம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி வெந்த மாங்காய் வத்தலையும் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல சுவையான மணமான குழம்பு, வத்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை வச்சு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு வத்த குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.